2025ஆம் ஆண்டு உலக தொழில்நுட்ப நிறுவன பணியாளர்களுக்கு அச்சம் தரும் ஆண்டாக மாறியுள்ளது. கடந்த 5 மாதங்களில் மட்டும் 60,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை பறிபோயுள்ளது. மைக்ரோசாஃப்ட், அமேசான், IBM, கூகுள் உள்ளிட்ட உலகறிந்த டெக் நிறுவனங்கள் ஆட்குறைப்பை தீவிரப்படுத்தியுள்ளன. 130 நிறுவனங்கள் 61,000 பேரை நீக்கியுள்ளது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. வருவாய் குறைவு, சர்வதேச பொருளாதார குழப்பங்கள், செயற்கை நுண்ணறிவு துறையின் புயல்வேக வளர்ச்சி ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. இதில் மைக்ரோசாஃப்ட் மட்டும் 6,000 பேருக்கும் அதிகமானவர்களை வேலையை விட்டு நீக்கியுள்ளது. கூகுள் நிறுவனம் 200 பேரை நீக்கியது. இஸ்ரேலின் தாக்குதல்களால் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்த 79 பேரது உடல்கள் காசா மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இவர்களில் 9 பேர் 7 மாதம் முதல் 12 வயது வரையிலான குழந்தைகள் என்று காசா சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. ஐயத்திற்குரியவர்கள் இருப்பதாக சொல்லப்படும் கட்டடத்தை தாக்கியதாகவும் கான் யூனிஸ் பகுதி அபாயகரமான போர் மண்டலம் என்றும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களை வெளியேற்றியதாகவும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் புகாரை ஆய்வு செய்து வருவதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. முன்னதாக இஸ்ரேலின் விமானப்படை கடந்த 24 மணி நேரத்தில் காசாவில் 100க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக தெரிகிறது. நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றவர்களின் புகைப்படத்தின் மூலம் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் மறைமுக கூட்டணி என்ற பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்று தவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பாஜகவுடன் வெளிப்படையான கூட்டணியில் உள்ள ஆந்திர முதல்வர் நிற்கும் முன் வரிசையின் மறுபுறம் தமிழக முதல்வர் நிற்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மறைமுக கூட்டணி என்பதால் தான் முன்வரிசையில் இடம் என்றும் திமுக பாஜக இடையிலான மறைமுக கூட்டும் பேர அரசியலும் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது என்றும் விஜய் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கட்சி என்றால் கோஷ்டி இருக்கத்தான் செய்யும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற சமூக முன்னேற்ற சங்க கூட்டத்தில் பேசிய அவர் இந்த கருத்தை வெளிப்படுத்தினார். இந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்காமல் புறக்கணித்தார். மாநில தலைவர் கட்சி என்ற பொதுவாக எல்லா கட்சியும் சொல்லுகிறேன். கட்சி என்றால் கொஞ்சம் கோஷ்டி இருக்கத்தான் செய்யும். கிராமத்தில் கூட சொல்லுவார்கள், அதான் எப்போ பார்த்தாலும் கட்சி பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சண்டை அது நான் கட்சி பண்ணுறேன். தேர்தல் என்றால் அந்த டைம், மணி, மேன் பவர், மணி, டைம், இது மூன்றையும் சொல்லுவார்கள். இது உலகம் புறாவும் இருக்கின்ற ஒரு பொது நேரி. இந்த மூன்றும் இல்லாமல் தேர்தலும் இல்லை, கட்சியும் இல்லை. ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியிலிருந்து தனது மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவை 6 ஆண்டுகளுக்கு நீக்குவதாக அக்கட்சி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார். தேஜ் பிரதாப்பின் ஒழுங்கின செயல்கள் சமூக நீதிக்கான தங்கள் கூட்டு போராட்டத்தை பலவீனப்படுத்துவதாக லாலு பிரசாத் யாதவ் தன் எக்ஸ் சமூகதள பக்கப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பெண் ஒருவருடன் தான் தொடர்பில் இருப்பதாக தேஜ் பிரதாப் பேஸ்புக் தளத்தில் பதிவிட்டிருந்தார். ஆனால் தனது பேஸ்புக் பக்கம் முடக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் பின்னர் விளக்கம் அளித்திருந்தார். இது சர்ச்சையை ஏற்படுத்தியது. 7 ஆண்டுகளுக்கு முன்பே தேஜ் பிரதாப்புக்கு திருமணமாகி சில மாதங்களிலேயே மனைவி பிரிந்து சென்று விட்டார். புகுந்த வீட்டினர் தன்னை கொடுமைப்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். லாலுவின் இளைய மகனும் முன்னாள் துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் கட்சியை தற்போது வழிநடத்தி வருகிறார். நாடு முழுவதும் நடைபெற்ற UPSC தேர்வில் பெரியாரின் சாதி பெயரை குறிப்பிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. IAS, IPS உள்ளிட்ட பதவிகளுக்கான மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வுகள் இன்று நடத்தப்பட்டன. தேர்வின் போது வழங்கப்பட்ட வினாத்தாளில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் என்ற கேள்விக்கு 4 விருப்ப விடைகள் வழங்கப்பட்டிருந்தன. அதில் முதலில் இடம்பெற்ற பெரியாரின் பெயருடன் அவரது சாதி பெயர் பின்னோட்டாக இருந்தது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றச்சாட்டில் கைதான ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கில் வரும் 28ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கு விசாரணை சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் இருப்பதாகவும்
எனவே அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் வாதிட்டார். பின்னர் ஞானசேகரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஐயத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், எனவே வழக்கிலிருந்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி வழக்கில் வரும் 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்றார். ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளதாக நிதி ஆயோக் CEO சுப்பிரமணியம் அறிவித்துள்ளார். IMF-இன் தரவுகளை சுட்டிக்காட்டி பேசிய அவர், இந்தியாவின் பொருளாதாரம் $4 டிரில்லியன் வளர்ந்திருக்கிறது என்றும், தற்போது அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி ஆகிய 3 நாடுகள்தான் இந்தியாவை விட பெரிய பொருளாதார நாடுகளாக உள்ளதாகவும் தெரிவித்தார். ஒட்டுமொத்த புவிசார் அரசியல், பொருளாதார சூழல் இந்தியாவுக்கு சாதகமாக உள்ளதாகவும், இதே வேகத்தில் பயணித்தால் அடுத்த 3 ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறிவிட முடியும் என்றும் குறிப்பிட்டார். கட்சி என்றால் பொதுவாக எல்லா கட்சியும் சொல்லுகிறேன். கட்சி என்றால் கொஞ்சம் கோஷ் இருக்கத்தான் செய்யும். கிராமத்தில் கூட சொல்லுவார்கள், அதான் எப்போ பார்த்தாலும் நீ கட்சி பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சண்டை அது நான் கட்சி பண்ணுறேன். தேர்தல் என்றால் அந்த டைம், மணி, மேன் பவர், மணி, டைம், இது 3ஐயும் சொல்லுவார்கள். இது உலகம் புறாவும் இருக்கின்ற ஒரு பொது நியதி. இந்த 3ம் இல்லாமல் தேர்தலும் இல்லை, கட்சியும் இல்லை. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 5407 குழந்தைகளுக்கு 81 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படுகின்றன. 2024ஆம் ஆண்டில் மட்டும் காவல்துறையால் 92,797 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. எனினும் 2023ஆம் ஆண்டு 4581 இருந்த போக்சோ வழக்குகள் எண்ணிக்கை 2024ஆம் ஆண்டில் 6975 அதிகரித்துள்ளது. அதாவது ஒரே ஆண்டில் போக்சோ வழக்குகள் எண்ணிக்கை 52% அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதி கனமழை எச்சரிக்கையால் கோவை வெள்ளியங்கிரி மலையில் ஏற வனத்துறை தடை விதித்துள்ளது. கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த பகுதிகளில் அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மறு அறிவிப்பு வரும் வரை மலையேற பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மலை ஏறியவர்கள் கீழே இறங்கவும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டில் புதிய துணை நகரத்தை உருவாக்கும் திட்டப் பணிகளை சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணைய அதிகாரிகள் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த 20 ஆண்டுகளில் செங்கல்பட்டின் மக்கள் தொகை, வீடுகள், போக்குவரத்து, நீர் மற்றும் சுகாதார தேவை ஆகியவற்றை மதிப்பீடு செய்து அதற்கு ஏற்ப புதிய நகரம் வடிவமைக்கப்பட உள்ளது. 181.11 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 62 கிராமங்களை உள்ளடக்கிய இந்த துணை நகரம் கட்டமைக்கப்பட உள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கில் ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜூன் 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என ஜார்க்கண்டில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு காங்கிரஸ் கூட்டத்தில் கொலைகள் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர் கூட பாஜக தலைவராக முடிகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து தெரிவித்த கருத்துகளுக்காக ராகுல் காந்தி மீது இந்த அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டது. செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியிலிருந்து தனது மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவை 6 ஆண்டுகளுக்கு நீக்குவதாக அக்கட்சி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார். தேஜ் பிரதாப்பின் ஒழுங்கின செயல்கள் சமூக நீதிக்கான தங்கள் கூட்டு போராட்டத்தை பலவீனப்படுத்துவதாக லாலு பிரசாத் யாதவ் தன் எக்ஸ் சமூகதள பக்கப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பெண் ஒருவருடன் தான் தொடர்பில் இருப்பதாக தேஜ் பிரதாப் ஃபேஸ்புக் தளத்தில் பதிவிட்டிருந்தார். ஆனால் தனது ஃபேஸ்புக் பக்கம் முடக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் பின்னர் விளக்கம் அளித்திருந்தார். இது சர்ச்சையை ஏற்படுத்தியது. 7 ஆண்டுகளுக்கு முன்பே தேஜ் பிரதாப்புக்கு திருமணமாகி சில மாதங்களிலேயே மனைவி பிரிந்து சென்று விட்டார். புகுந்த வீட்டினர் தன்னை கொடுமைப்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். லாலுவின் இளைய மகனும் முன்னாள் துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் கட்சியை தற்போது வழிநடத்தி வருகிறார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் எய்த அம்பு தாக்கி சிபிஐ அலுவலகத்தில் பணியில் இருந்த உதவி காவல் ஆய்வாளர் படுகாயமடைந்தார். லக்னோவில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் திடீரென சிபிஐ அலுவலகத்திற்குள் புகுந்து வில் அம்பை கொண்டு தாக்குதல் நடத்தியதால் அங்கு பணியில் இருந்த பணியாளர்கள் அனைவரும் சிதறி அடித்து ஓடினர். அப்போது அலுவலக வாசலில் நின்றிருந்த உதவி காவல் ஆய்வாளர் மீது அம்பு தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தாக்குதல் நடத்தியவர் முன்னாள் ரயில்வே ஊழியர் என்பதும் கடந்த 1995ஆம் ஆண்டு அவர் லஞ்சம் பெற்றதாக சிபிஐ நடத்திய வழக்கில் வேலையை இழந்ததும் தெரியவந்தது. கென்யா நாட்டில் வசித்து வரும் இந்த அரிய வகை கருப்பு காண்டாமிருகங்கள் புதிய வசிப்பிடத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. சில வனவிலங்கு சரணாலயங்களில் அதிகளவு விலங்குகள் இருப்பதால் அவற்றுக்கிடையே மோதல்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவதாக கென்ய வனத்துறை அமைச்சர் ரெபேக்கா மியானோ தெரிவித்துள்ளார். எனவே 21 காண்டாமிருகங்கள் பாதுகாப்பான வேறு ஒரு வனவிலங்கு சரணாலயத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாக அவர் தெரிவித்தார். காண்டாமிருகங்களை இடமாற்றம் செய்யும் முன்பு அவற்றின் உடல்நிலையை கால்நடை மருத்துவர்கள் சோதித்தனர். மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு அவை வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டன. கென்யாவில் கருப்பு நிற காண்டாமிருகங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு 350 மட்டுமே இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 1000ஆக அதிகரித்துள்ளது. இன்னும் 12 ஆண்டுகளில் இதை இரட்டிப்பாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸில் கடும் வெள்ளம் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. வெள்ளப்பெருக்கு குறைய தொடங்கினாலும் 20க்கும் மேற்பட்ட அவசர நிலை எச்சரிக்கைகள் தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது. சேதமடைந்த வீடுகளை மதிப்பீடு செய்து துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான பொருட்களை விநியோகிப்பதில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. காந்திநகர் மற்றும் ஆமைக்குளம் பகுதிகளில் மின்கம்பங்கள் மீது மரங்கள் விழுந்ததால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மழை தொடர்ந்து வருவதால் பாதிப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ள நிலையில் அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையில் ஏறிய இருவர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த கௌசல்யாவிற்கு குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் 7வது மலையில் ஏறிய போது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதேபோல் திருவண்ணாமலையைச் சேர்ந்த செல்வகுமார் 5வது மலையில் ஏறிய போது மயங்கி விழுந்த நிலையில் கீழே கொண்டு வரப்பட்ட போது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதன் மூலம் நடப்பு சீசனில் மட்டும் வெள்ளியங்கிரி மலையேற்றத்தின் போது உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. அதி கனமழை எச்சரிக்கையால் கோவை வெள்ளியங்கிரி மலையில் ஏற வனத்துறை தடை விதித்துள்ளது. கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இப்பகுதிகளில் அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மறு அறிவிப்பு வரும் வரை மலை ஏற பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மலை ஏறியவர்கள் கீழே இறங்கவும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் எச்சரிக்கையை மீறி மேட்டுப்பாளையம் பரளிக்காட்டில் வனத்துறை சூழல் சுற்றுலா நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் சிலர் லைஃப் ஜாக்கெட் அணியாமல் பரிசல் பயணம் மேற்கொண்டதோடு பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றில் குளித்தும் மகிழ்ந்தனர். மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிவித்த நிலையிலும் வனத்துறை விதிமீறலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. முன்பதிவு செய்தவர்களுக்காகவே சுற்றுலா நடத்தப்பட்டதாகவும் நாளை முதல் தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் வனத்துறை விளக்கமளித்துள்ளது. தொடர் மழையால் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. காலையில் குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் நீர்வரத்து அதிகரித்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்டவற்றில் குளிக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நடைபெற்ற யுபிஎஸ்சி தேர்வில் பெரியாரின் சாதி பெயரை குறிப்பிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட பதவிகளுக்கான மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வுகள் இன்று நடத்தப்பட்டன. தேர்வின் போது வழங்கப்பட்ட வினாத்தாளில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் என்ற கேள்விக்கு 4 விருப்ப விடைகள் வழங்கப்பட்டிருந்தன. அதில் முதலில் இடம்பெற்ற பெரியாரின் பெயருடன் மட்டும் அவரது சாதி பெயர் பின்னொட்டாக இருந்தது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றச்சாட்டில் கைதான ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கில் வரும் 28ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என சென்னை மகளிர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கு விசாரணை சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் இருப்பதாகவும், எனவே அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் வாதிட்டார். பின்னர் ஞானசேகரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஐயத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், எனவே வழக்கிலிருந்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி வழக்கில் வரும் 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறினார். பெங்களூரில் 84 வயது முதியவர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்திருக்கும் நிலையில் அங்கு தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து பேசிய கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ், இறந்த முதியவருக்கு பல்வேறு உடல் பிரச்சினைகள் இருந்ததாகவும், எனவே அவர் இறப்பிற்கு கொரோனா மட்டுமே காரணம் என்று கூற முடியாது என்றும் தெரிவித்தார். எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொரோனா அறிகுறிகளுடன் வருபவர்களுக்கு சோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும், பரிசோதனை சாதனங்கள் அனைத்தும் மாவட்டங்களுக்கும் அனுப்பப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகாவில் கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கை 38ஆக அதிகரித்துள்ளது. இதில் பெங்களூரில் மட்டும் 32 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளதாக நிதி ஆயோக் சிஇஓ சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். IMF தரவுகளை சுட்டிக்காட்டி பேசிய அவர், இந்தியாவின் பொருளாதாரம் $4 டிரில்லியன் வளர்ந்துள்ளது என்றும், தற்போது அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி ஆகிய 3 நாடுகள்தான் இந்தியாவை விட பெரிய பொருளாதார நாடுகளாக உள்ளதாகவும் கூறினார். ஒட்டுமொத்த புவிசார் அரசியல், பொருளாதார சூழல் இந்தியாவிற்கு சாதகமாக உள்ளதாகவும், இதே வேகத்தில் பயணித்தால் அடுத்த 3 ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறிவிட முடியும் என்றும் குறிப்பிட்டார். பயங்கரவாதம் தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு தொடர்பாக பஹ்ரைன் நாட்டு துணை பிரதமரிடம் அங்கு சென்றுள்ள இந்திய குழு விளக்கியது. பயங்கரவாதத்தை சமரசமின்றி ஒடுக்க இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக துணை பிரதமர் ஷேக் அல் காலிஃபாவிடம் விளக்கியதாக குழுவின் தலைவரும் பாஜக எம்பியுமான பைஜெயந்த் பாண்டா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். பஹ்ரைன் அதிகாரிகளிடம் பேசிய எம்பிக்கள் குழுவில் ஒருவரான அசாதுதீன் ஓவைசி, இந்தியா மிகவும் பொறுமை இழந்துதான் தவிர்க்க முடியாமல் பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கூறினார். பாகிஸ்தானை பயங்கரவாத ஆதரவு நாடு பட்டியலில் சேர்க்க உலக நாடுகள் உதவ வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். முன்னதாக சசி தரூர் தலைமையிலான மற்றொரு குழு இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து அமெரிக்க அரசிடம் விளக்கியது. கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்கியது. எரிஉலை திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி வடசென்னையில் குடியிருப்போர் நலச்சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. கொடுங்கையூர் எழில் நகரில் தொடங்கி வியாசர்பாடி அம்பேத்கர் நகர் வரை மனித சங்கிலி போராட்டம் நடந்தது. சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளபடி கொடுங்கையூர் குப்பைமேட்டில் நாள்தோறும் 1400 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் எரி உலை ஆலை அமைத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவர். குழந்தைகளின் மூளை வளர்ச்சி பாதிப்பு, கற்றல் திறன் பாதிப்பு என எதிர்கால சந்ததியினரின் வளர்ச்சியையும் சிதைக்கும் என்பதால் எரிஉலை திட்டத்தை கொண்டுவரக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது. அந்த
அந்த பயோமைனிங் செய்து மீட்டெடுக்கக்கூடிய 352 ஏக்கர் நிலத்தில் மீண்டும் எரிவுலை திட்டத்தை கொண்டு வரக்கூடாது. இப்பொழுது எரிவுலை திட்டத்தை அவர்கள் ஆலோசித்திருக்கக்கூடிய அந்த உத்தேச திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு தலையிட்டு அதை ரத்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அந்த மீட்டெடுக்கப்பட்ட 352 ஏக்கர் நிலத்தில் ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவை தமிழ்நாடு அரசு வளர்ச்சி திட்டத்திலே கொண்டு வர வேண்டும். ஒரு மருத்துவ கல்லூரியுடன் கூடிய ஒரு பெரிய மருத்துவமனையை இந்த பகுதியிலே கட்ட வேண்டும். குடும்ப சுயநலத்திற்காக தமிழக மானத்தை அடகு வைத்து பாஜக அரசிடம் தாழ் பணிந்து தலை வணங்கி அடைக்கலம் புகுந்துவிட்டதாக திமுக தலைமையை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறையின் சோதனையில் திமுக தலைமையின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமானோரின் இடங்களிலும் சோதனை நடந்ததாக விஜய் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தில்தான் நிதி ஆயோக் கூட்டத்தை காரணமாக வைத்து முதல்வர் டெல்லி சென்றதாக விஜய் குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளங்களில் தனக்கு மிரட்டல் விடுத்தவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாடகி கெனிஷா எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ரவிமோகன் விவகாரம் தொடர்பாக யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எக்ஸ் உள்ளிட்ட தளங்களில் தன்னை பற்றிய அவதூறுகளை அனுமதிக்கக்கூடாது என்றும் பாலியல் வல்லுறவு மிரட்டல் மற்றும் கொலை மிரட்டல் விடுவோரின் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பணிபுரிந்து வந்த 29 வேற்றுமத ஊழியர்களுக்கு கட்டாய பணி ஓய்வு வழங்கப்பட்டிருப்பதாக தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமளராவ் தெரிவித்திருக்கிறார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் உத்தரவின் பேரில் திருமலையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அன்னதானம் தரம் உயர்த்தப்பட்டிருப்பதோடு திருநாமம் இடுதல் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் தனியார் விடுதிகளின் பெயர்கள் ஆன்மீக பெயர்களாக மாற்றப்பட்டு பசுமை பரப்பளவை அதிகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். விருந்தினர்களை மகிழ்விப்பதற்காக பாலியல் தொழிலாளி போல் நடத்தப்பட்டதாக உலக அழகி போட்டியிலிருந்து வெளியேறிய பிரிட்டன் அழகி மிலா மாகி குற்றஞ்சாட்டியுள்ளார். தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் உலக அழகி போட்டிக்கான இறுதிச் சுற்று வரும் வாரம் நடைபெறவுள்ளது. போட்டியில் பங்கேற்க பல்வேறு நாடுகளிலிருந்தும் அழகிகள் வந்துள்ளனர். இந்நிலையில் உலக அழகி போட்டிக்கு நிதி அளிப்பவர்களை மகிழ்விக்க பாலியல் தொழிலாளி போல் நடத்தப்பட்டதாக போட்டியிலிருந்து வெளியேறியது குறித்து மிலா மாகி கூறியிருப்பது உலக அழகி போட்டி சார்ந்து பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மிலா மாகியின் குற்றச்சாட்டிற்கு உலக அழகி போட்டியை நடத்தும் அமைப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. குடும்ப விவகாரம் காரணமாகவே அவர் போட்டியிலிருந்து வெளியேறியதாக குறிப்பிட்டுள்ளது. உதகை மாவட்டத்தில் தொடர் மழையால் பாதிப்புகள் அதிகரித்துள்ளன. மரம் விழுந்து 15 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் வெள்ளத்தில் கார் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டது. பேரிடர் மீட்பு படையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். உதகை மாவட்டத்தின் பல பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. உதகை அருகே பைன் ஃபாரஸ்ட் சுற்றுலா மையத்தில் மரம் விழுந்ததில் கேரளாவிலிருந்து சுற்றுலா வந்த 15 வயது சிறுவன் உயிரிழந்தார். காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் பல பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. பல இடங்களில் மரக்கிளைகள் சாலைகளில் விழுந்து கிடக்கின்றன. பல இடங்களில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்தனர். வார விடுமுறை என்பதால் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. எனினும் கனமழை எச்சரிக்கை காரணமாக பைன் ஃபாரஸ்ட், தொட்டபெட்டா ஆகிய பகுதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன. கூடலூர் அருகே ஆற்று வெள்ளத்தில் கார் அடித்துச் செல்லப்பட்டது. காரில் சிக்கியிருந்த கேரளாவைச் சேர்ந்த 2 சுற்றுலா பயணிகள் உட்பட 3 வரை தீயணைப்புத் துறையினர் 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாதுகாப்பாக மீட்டனர்.
குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் லாஸ் நீர்வீழ்ச்சி அருகே கார் ஒன்று சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் இருந்த 4 பேரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மழை மற்றும் மண் சரிவு பாதிப்புகளிலிருந்து மக்களை காக்க தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் 23 பேர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் முகாமிட்டுள்ளனர். இது தவிர மேட்டுப்பாளையம், வால்பாறை, கொடைக்கானல் ஆகிய இடங்களிலும் மீட்புப் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.